بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. மரியாதைக்குரிய உலமாக்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முபாரக்கான நிக்காஹுடைய மஜ்லிஸிலே சந்திக்கின்ற சந்தர்ப்பம் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்திருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிக்காஹுடைய மஜ்லிஸுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மணமகன் வீட்டார் சார்பிலும் மணமகள் வீட்டார் சார்பிலும் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, நமது நாட்டிலே மிகப்பெரியதோர் அனர்த்தம் நிகழ்ந்து நிவாரணப் பணிகள் நாடளாவிய ரீதியில் மிகவும் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு அசாதாரணமான சூழ்நிலையிலே இங்கு நானும் நீங்களும் இந்த நிக்காஹுடைய மஜ்லிஸிலே சந்திக்கின்றோம். இந்த நிக்காஹுடைய மஜ்லிஸோடு சம்பந்தப்பட்ட மணமக்களுடைய குடும்பத்தார் உட்பட நாங்கள் எல்லோரும் போல அந்த நிவாரண பணிகளிலே நம்மாலான பங்களிப்புகளை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில்தான் ஏலவே திட்டமிடப்பட்ட இந்த நிக்காஹுடைய சபையிலே இன்று இந்த வேளையிலே வந்து விட்டிருக்கின்றோம். இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். மனித வாழ்க்கை என்பது ஒரு சோதனை களம். நாம் பல வகைகளில் வழிகளில் சோதிக்கப்பட்டுக் கொண்டே இருப்போம். அனர்த்தத்திலே பாதிக்கப்பட்ட மக்கள் மாத்திரம்தான் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற பார்வை பிழையானது. பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு வழியில் ஒரு வகையில் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், பாதிக்கப்படாத ஏனையோர் மற்றொரு வகையில் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே சோதனைதான். அறியாமை மாத்திரமல்ல சோதனை, அறிவு ஒரு சோதனை. படிப்பு அறிவு இல்லாமல் இருப்பது மாத்திரமல்ல சோதனை. படித்திருப்பது சோதனை, அதிகம் படித்திருப்பது மிகப்பெரிய சோதனை. வறுமை மாத்திரமல்ல சோதனை, செல்வம் ஒரு சோதனை. கொஞ்சம் செல்வம் இருந்தால் ஓரளவு சோதனை, அதிகம் செல்வத்தை பெற்றிருந்தால் மிகப்பெரிய சோதனை. முதுமை மாத்திரமல்ல சோதனை, இளமை சோதனை. நமது ஆழமான நம்பிக்கைதான் முழு வாழ்க்கையும் ஒரு சோதனை களம். அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் சோதிக்கிறான். அஹ்ஸனுல் அமல் செய்பவர்கள் யார்? இந்த கட்டத்தில் நாட்டிலே பெருந்தொகையான மக்கள் இந்த அனர்த்தத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்க இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் அஹ்ஸனுல் அமலில் ஈடுபடுவர்கள் யார் என்பதை பார்க்கிறான், சோதிக்கிறான். நாம் வெறும் பார்வையாளர்களாக இருக்கிறோமா அல்லது பங்காளிகளாக மாறுகிறோமா? களத்தில் குதித்து போராளிகளாக நின்று நிவாரண பணிகளிலே பங்களிப்பு செய்கிறோமா? ஒவ்வொருவரும் பெற்றிருப்பதை வைத்து அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக உழைக்கிறோமா என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். சோதனை, எல்லாமே சோதனை தான். இந்த வரிசையிலே குழந்தை பாக்கியத்தை இழந்திருப்பது ஒரு சோதனை. குழந்தைகள் இல்லை என்றால் பெரிய சோதனை. இதனை சொல்லி விளங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் குழந்தைகளை பெற்றிருப்பது சில போது குழந்தை பாக்கியத்தை பெறாமல் இருப்பதை விட பெரிய சோதனை. அல்லாஹ் குழந்தைகளை பற்றி குர்ஆனிலே பறக்க பறக்க பேசுகிறான். குழந்தைகள் எவ்வளவு பெரிய ஒரு அருள் என்பதை சொல்லுகிறான். இந்த ஆயத்தின்படி குழந்தைகள் பெரிய நிஅமத், அருள், பிளஸிங். அதே போல குழந்தைகளை அல்லாஹ் பரிசு என்று சொல்கிறான், கிஃப்ட் என்று சொல்கிறான்.
இஹபுலி மைஷா அதுக்கூர் வைஹபுலி மைஷா இனாதா, மிகப்பெரிய கிஃப்ட் என்று அல்லாஹ் சொல்கிறான். குழந்தைகளை அல்லாஹ் குர்ரத்துல் அயுன், கம்ஃபர்ட் ஆஃப் தி ஐஸ், கண் குளிர்ச்சி என்று சொல்கிறான். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, கண் குளிர்ச்சி என்று சொல்கிறான். மற்றொரு ஆயத்திலே குழந்தைகளை அல்லாஹ் ஜீனா, பியூட்டி என்று சொல்கிறான். அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்திலே நாம் பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய அழகு அலங்காரம் என்று சொல்கிறார். அவர்கள் அருள், அவர்கள் பரிசு, அவர்கள் கண் குளிர்ச்சி, அவர்கள் அலங்காரம் எல்லாம் என்று சொல்லிவிட்டு மறுபக்கம் அல்லாஹ் சொல்கிறான், வஅலமு அன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, அறிந்து கொள்ளுங்கள் உங்களது சொத்து செல்வங்களும் உங்களது பிள்ளைகளும் உங்களுக்கு ஃபித்னா, டெஸ்ட், ட்ரையல், சோதனை என்று சொல்கிறார். ஒரு பக்கம் அவர்கள் அருளாக இருப்பது போல, கண் குளிர்ச்சியாக இருப்பது போல, மிகப்பெரிய பரிசாக இருப்பது போல, மறுபக்கம் அவர்கள் பெரிய சோதனை பொருள்களாக இருக்கிறார்கள். நமது பிள்ளைகளை நாம் அருளாக பார்ப்பது போல மிகப்பெரிய பொறுப்பாக, அமானிதமாக, சோதனையாக நாம் பார்க்க வேண்டும். பார்த்து நமது பிள்ளைகள் பால் நமக்குள்ள கடமைகளை செவ்வனே நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தை பொறுத்தவரையில் இந்த அப்ரிங்கிங் ஆஃப் சில்ட்ரன் என்பது, பேரண்டிங் என்பது, குழந்தை வளர்ப்பு என்பது, குழந்தைகளை சரியாக உருவாக்கி வளர்த்து ஆளாக்குவது என்பது, சரியான பாதையில் அவர்களை வழிநடாத்து என்பது வெரி வெரி சேலஞ்சிங் டாஸ்காக, மிக மிக சவால் மிக்க ஒரு பணியாக மாறி, அந்த அளவுக்கு வரலாற்றிலே என்றும் இல்லாத அளவுக்கு இன்று குழந்தை வளர்ப்பு என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அல்லது விவகாரமாக மாறியிருக்கிறது. நமது குழந்தைகள் மிகப்பெரிய அச்சுறுத்தல்களுக்கு முகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எல்லா பக்கங்களிலும். எனவே நமது குழந்தைகளை கண்ணென காத்து, நமது பிள்ளைகளை கண்ணென காத்து வளர்த்தெடுக்க வேண்டிய தேவை அவசியம் இருக்கு. யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும், உங்களது குழந்தைகள் விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வசியத் செய்கிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய வசியத். கவனமாக இருங்கள், விழிப்பாக இருங்கள். ஒவ்வொரு ஆண் பிள்ளை விஷயத்திலும் பெண் பிள்ளை விஷயத்திலும் மிக மிக எச்சரிக்கையாக நீங்கள் நடந்து கொண்டு அவர்களை மிக சரியாக வழிநடாத்த வேண்டும் என்று அல் குர்ஆன் நமக்கு பணிக்கிறது. இமாம் இப்னுல் கையிம் என்ற பிரபலமான ஒரு அறிஞர் சொல்கிறார், நாளை மறுமையிலே பிள்ளைகள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் பெற்றோர் விசாரிக்கப்படுவார்கள். பொதுவாக நம் எல்லோரிடம் ஒரு மனப்பதிவு இருக்கிறது, அதைத்தான் குழந்தைகளோடு பகிர்ந்து கொள்வோம். கவனம், அல்லாஹ் நாளை மறுமையில அம்மாவோட இப்படி பேசினு கேட்பான், பாப்பாவோட இப்படி நடந்து கொண்டு விசாரிப்பான், எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். ஊருக்கு நல்ல பிள்ளையா இந்த வேலையில, வீட்டுக்கு நல்ல பிள்ளையாயிக்கோணும், உம்மா பாப்பாவுக்கு அடிபணியோணும், வழிபடணும், சொல்வார்த்தை கேட்கணும் தான் எல்லாரும் சொல்ற. நிறைய பிள்ளைகளுக்கு உண்மையிலே தெரிஞ்சாலும் அந்த ஒழுக்கத்துக்காக அவங்க திருப்பி சொல்றல்ல. உண்மைதான், நிச்சயமா நாளை மறுமையில அல்லாஹ் எங்களை கேட்பான். உங்களுக்கு தெரியாத அம்மா பாப்பா எங்களை கேட்க முந்தி உங்களை கேட்பான். எங்களை எப்படி பெத்தீங்க, எப்படி வளர்த்தீங்க, எப்படி உருவாக்கினீங்க என்று கேட்பான் என்பதுதான் பெரிய உண்மை. எனவே பெற்றோர்கள், மூத்தவர்கள், முதியவர்கள், தந்தைமார், தாய்மார் குழந்தைகள் விஷயத்தில் மிக மிக வெளிப்பாக இருக்க வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. அவர்கள் நமக்கு சோதனை, எல்லாமே சோதனை. நமது பிள்ளைகள் நமக்கு சோதனை, நமது குடும்பம் நமக்கு சோதனை என்பதை நாம் மறந்து விடலாம். வீட்டிலே தோத்தால், பிள்ளை வளர்ப்பிலே நாங்கள் தோல்வி கண்டால் வாழ்க்கை தோற்றுவிடும் அபாயம் இல்லாமல் இல்லை. இந்த வகையிலே இவர்களை சோதனையாக பார்த்து அவர்களுக்குள்ள கடமைகளை நிறைவேற்றுவதில் நமது கவனத்தை குவிக்க வேண்டும். ஆரம்பமாக அவர்களுக்கு தர்பியத்துல் ஈமானியா, ஆழமான ஈமானிய பயிற்சியை கொடுக்க வேண்டும், ஈமானிய உணர்வை கொடுக்க வேண்டும், ஊட்ட வேண்டும். இறை நம்பிக்கைக்கு, கடவுள் நம்பிக்கைக்கு
அதிகம் சவால் விடுக்கப்படுகிற ஒரு காலம் இது. இப்படிப்பட்ட ஒரு காலத்திலே குழந்தைகளுடைய உள்ளங்களிலே அசைக்க முடியாத ஈமானிய உணர்வை, இறை நம்பிக்கையை விதைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. பாடசாலையில் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், பல்கலைக்கழகத்தில் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், மற்றொரு இடத்தில் நமது பிள்ளைகளுக்கு ஈமானிய வழிகாட்டல் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், வீடுதான் ஒரு குழந்தையின் முதலாவது பாடசாலை. அங்கு அது கிடைக்க வேண்டும். பெற்றோர் தான் ஒரு குழந்தையின் ஆரம்ப ஆசான்கள், ஆசிரியர்கள். அவர்கள் தான் குழந்தையிலே இந்த ஆழமான இறை நம்பிக்கையை விதைக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். நமது குழந்தைகளுக்கு எது கிடைத்தாலும், ஈமானை நமது குழந்தைகள் இழந்து விட்டால், இறை நம்பிக்கை இழந்து விட்டால், அவருடைய இறை நம்பிக்கையிலே சலனம் இருந்தால், சபலம் இருந்தால், குழப்பம் இருந்தால், மயக்கம் இருந்தால், தெளிவின்மை இருந்தால், அந்த குழந்தைகள் எதை பற்றி பிரயோசனம்? இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த இஸ்லாத்தை அண்மையிலே தழுவிய ஒரு நடுத்தர வயதை உடையவர் உருக்கமான ஒரு செய்தியை உலகத்தாரோடு அண்மையில் பகிர்ந்து கொண்டார். அவர் சொல்கிறார், இஸ்லாத்தை புதிதாக தழுவியவர். அவர் சொல்கிறார், எனது பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்கட்டும், கிடைக்காமல் போகட்டும், கல்வி கிடைக்கட்டும், கிடைக்காமல் போகட்டும், வாழ்க்கை வசதி கிடைக்கட்டும், கிடைக்காமல் போகட்டும், வாழ்வாதாரம் கிடைக்கட்டும், கிடைக்காமல் போகட்டும், அவர்கள் சமுதாயத்திலே செல்வாக்கோடு வாழட்டும், வாழாமல் போகட்டும், அவர்களுக்கு ஒழுங்கான வாழ்க்கை துணை அமையட்டும், அமையாமல் போகட்டும், நான் கவலைப்பட மாட்டேன். நாளை மறுமையில் எனது பிள்ளைகள் சுவன பாக்கியத்தை இழந்து நரகம் செல்வார்கள் என்றிருந்தால் அதை மாத்திரம் நான் ஒரு நாளும் அனுமதிக்கவும் மாட்டேன், தாங்கிக் கொள்ளவும் மாட்டேன். ஒரு இஸ்லாத்தை புதிதாக தழுவிய ஒரு மனிதருடைய அந்த பெர்ஸ்பெக்டிவை பாருங்க, பார்வையை பாருங்க. அவருடைய முதல் தர முன்னுரிமை, டாப் பிரையாரிட்டியாக எது அமைகிறது என்று பாருங்க. இந்த சந்தர்ப்பத்திலே நாம் அதை சிந்திக்க வேண்டும். நமது குழந்தைகளுடைய இறை நம்பிக்கையை பாதிக்கின்ற, ஈமானை பாதிக்கின்ற எந்த ஒரு விஷயம் பக்கமும் நமது பிள்ளைகள் சென்று விடலாகாது என்பதை சரியாக உத்தரவாதப்படுத்தும். இதில் எந்த அளவு தூரம் கவனம் குவிக்கப்படுகிறது, நமது முன்னுரிமைகளிலே இது எந்த இடத்தை பெறுகிறதுன்னு சென்று பாருங்க. மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நமது குழந்தைகளுக்கு ஆழமான ஈமானிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். வரலாற்றிலே நடந்த ஒரு நிகழ்வை சொல்வார்கள். ஒரு இடையன், ஆடு மேய்ப்பவன், படிப்பறிவு இல்லாதவன், பாலைவனத்திலே ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான். ஒரு பெரியார் அந்த இடையனுடைய, அந்த இளைஞனுடைய இறை நம்பிக்கையை பரிசோதிக்க விரும்புகிறார். அவரை அணுகி, தம்பி, எனக்கு ஒரு ஆடு வேண்டும், எனக்கு தந்துவிடு, அதற்குரிய தொகையை நான் உன்னிடம் தந்து விடுகிறேன் என்று சொல்கிறார். அப்போது அந்த இளைஞன், பெரியாரே, இந்த ஆட்டு மந்தை எனக்கு சொந்தமானது அல்ல, என்னுடைய எஜமானுக்கு சொந்தமானது, அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு ஆட்டை உமக்கு தர முடியாது என்று சொல்ல, என்ன தம்பி, என்ன பேசுகிறாய்? இது பாலைவனம், யாரும் இல்லாத இடம், உனது எஜமான் இங்கு இல்லை, ஒரு ஆட்டை தந்து விடு, நான் உனக்கு அதற்குரிய தொகையை தந்து விடுகிறேன். மாலையிலே வீட்டுக்கு சென்றால் ஒரு ஆட்டை காணவில்லையே என்று எஜமான் கேட்கிற போது, ஒரு ஓனாய் பிடித்து சாப்பிட்டு விட்டது என்று சொல்லு, கதையும் முடிஞ்சாச்சு. அப்போது அந்த நாட்டுப்புற, காட்டுப்புற, படிப்பறிவில்லாத, என்னுடைய பார்வையில், உங்களுடைய பார்வையில் பாமரன் பார்க்கப்படுகிற அந்த 7ஆம் 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த இளைஞர் என்ன சொன்ன தெரியுமா? ஐநல்லா, பெரியவரே, இங்கு எனது எஜமான் இல்லை, பார்ப்பதற்கு யாரும் இல்லை, அல்லாஹ் இருக்கிறான் அல்லவா, அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லவா, எப்படி நான் துரோகம் செய்ய முடியும், ஏமாற்ற முடியும், பொய் சொல்ல முடியும்? இது அல்லவா படிப்பு. இந்த படிப்பு கொடுக்கப்படுகிறதா? ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, துரோகம் செய்யக்கூடாது, முறைகேடா நடக்கக்கூடாது, அநாகரிகமா நடக்கக்கூடாது, பண்பாடு இல்லாமல் நடக்கக்கூடாது என்ற இந்த பார்வை படிப்பு கூடாக கொடுக்கப்படுகிறதா? அடுத்தவருடைய பொக்கெட்ல இருக்கிற காசை எப்படி மார்க்கெட்டிங் என்ற பேரில் சுருட்டுறது என்ற கலைதான் அழகாக போதிக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு ஒரு பொருளை விற்பனை செய்வதில் கூட அந்த எத்திக்ஸ், தர்மங்கள் பேணப்படுகின்றன. பாருங்கள், எந்த தர்மங்களும் பேணப்படுவதில்லை. எந்த தொழிலிலே, எந்த ப்ரொஃபஷனிலே தர்மங்கள் பேணப்படுகின்றன. ஆச்சார தர்மம் சொல்கிறோம் அல்லவா, எத்திக்ஸ் அண்ட் எட்டிகெட்ஸ் எந்த அளவு பேணப்படுகின்றன. ஆனால் மிலேனியத்தில் வாழ்கிறோம், ஹைலி சிவிலைஸ்ட், ஹைலி கல்ச்சர்ட், எல்லாம் எடுக்கேட்டட், எல்லாம் இன்டெலெக்சுவல்ஸ் என்று சொல்கிறோம். இது நான் சொன்ன கதை 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு இடம்பெற்றிருக்க.
ஒரு வீட்டிலே ஒரு குடிசையிலே வாழும் ஒரு தாயும் மகளும் வறுமையில் வாழ்கிறார்கள், வறுமையின் கொடுமையில் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு ஆட்டு மந்தை இருக்கிறது. நாளாந்தம் பால் கறப்பார்கள். கறந்த அந்த பாலை விட்டுத்தான் அவர்கள் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் தாய் சொல்கிறார், மகளே, நமக்கு வருகிற வருமானம் போதாது, கறக்கப்படுற பால் போதாது, கொஞ்சம் பாலிலே ஏன் தண்ணீரை கலக்கக்கூடாது, பாலின் அளவை கூட்டி அதிகமாக விற்று சற்று அதிக வருமானத்தை நாம் ஏன் பெற முயற்சிக்க கூடாதுன்னு சொன்ன போது அந்த இளம் பெண், அந்த குமரு பெண் சொல்கிறார், இல்லை தாயாரே, ஹலீஃபாவுடைய கட்டளை பாலிலே தண்ணீர் கலக்கக்கூடாது, கலப்படம் கூடாது, எனவே செய்யக்கூடாது, கஷ்டமாக இருந்தாலும் செய்யக்கூடாது என்று சொல்கிறார். அப்போது அந்த தாய் சொல்கிறாள், என்ன மகளே, ஹலீஃபா வந்து இங்கு நாம் பாலிலே தண்ணீர் கலப்பதை பார்த்து கொண்டா இருக்கிறார், இதையெல்லாம் பொருட்படுத்த வேண்டுமா என்று சொன்ன போது அந்த இளம் பெண் என்ன சொன்னார், அந்த நூற்றாண்டிலே வாழ்ந்த 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த பெண் பிள்ளை, மீண்டும் சொல்கிறேன், படிப்பறிவில்லாத, நாகரிகம் இல்லாத, முன்னேற்றம் இல்லாத, முற்போக்காக சிந்திக்க தெரியாத, புத்திஜீவித்துவ பார்வை இல்லாத நமது பார்வையிலே அந்த பெண் பிள்ளை என்ன சொன்னார், இங்கே ஹலீஃபா இல்லைதான், ஆனாலும் ஐன ரப்பு அமீருல் முஃமினீன், ஹலீஃபாவுடைய ரப்பு இருக்கிறானே தாயே, அவன் பார்த்து கொண்டிருக்கிறானே, எப்படி நாம் தண்ணீரிலே நீர் கலக்க முடியும்? இதுவல்லவா படிப்பு, இதானே படிப்பு. இப்படிப்பட்ட படிப்பு தானே மனிதனுக்கு தேவை, வாழ்க்கைக்கு தேவையான படிப்பு. எப்படி வாழ்வது, எப்படி பண்பாடாக நடப்பது, வேல்யூஸ் என்று சொல்லுவோம். மினிஸ் வச்சினாக்கம், பொது வச்சினாக்கம், உலகமே மதிக்கின்ற ஆச்சார தர்மம் என்று எல்லாம் சொல்கிறோமே, இவற்றை பேடுகின்ற மக்களை உருவாக்குவதுதானே எஜுகேஷன் நோக்கம், கல்வியுடைய நோக்கம். அவ்வாறானவர்கள் உருவாக்கப்பட்டால் நமது நாடுகள் எல்லாம் 3ஆம் உலக நாடுகளா இருந்திருக்காது, எவ்வளவு முன்னேற்றம் கண்டிருக்கு. ஆனால் படித்தவர்களே பண்பாடு கெட்டவர்களாக, பக்குவம் இல்லாதவர்களாக, ஏமாற்றுவர்களாக, மோசடி செய்பவர்களாக, கைலஞ்சம் வாழ்பவர்களாக, கைலஞ்சம் கொடுப்பவர்களாக, சட்டத்துக்கு புறம்பாக செயற்படுவர்களாக, பிழையான வழிகளில் செல்பவர்களாக, முறைகேடாக நடப்பவர்களாக இருக்கிற போது எப்படி சமூகங்கள் உருப்பட முடியும், முன்னேற முடியும்? எனவே படிப்பின் மூலம் எதிர்பார்க்கப்படுவது பண்பாடு. நமது பிள்ளைகளுக்கு ஆரம்பமாக ஆழமான இறை நம்பிக்கையை ஊட்ட வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. இரண்டாவதாக நல்ல பண்பாடுகளை வளர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆழமான இறை நம்பிக்கை வந்துவிட்டால் பண்பாடுகள் வந்துவிடும். இறை நம்பிக்கையின் உடனடி விளைவு நல்ல பண்பாடுகள் தான். தொழுகையுடைய நோக்கம் நல்ல பண்பாடுகளை உருவாக்குவது, ஜக்காத்துடைய நோக்கம் நல்ல பண்பாடுகளை விதைப்பது, நோம்புடைய நோக்கம் அதுதான், ஹஜ்ஜுடைய நோக்கம் அதுதான். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய பெயரால் தான் பண்பாடுகளை எதிர்பார்க்கிறார்கள். மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் தைஃபஹு, மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபலா யூதி ஜாரஹு. யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டவராக இருக்கிறாரோ அவர் விருந்தாளிகளை மதிக்கட்டும், மண்டே அயலவருக்கு அநியாயம் செய்யாமல் இருக்கட்டும், அவர்களை இன்சிக்காமல் இருக்கட்டும், பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லாத போது மௌனம் சாதிக்கட்டும். ஈமானின் பெயரால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பண்பாடுகளை சொல்லி இருக்கிறார்கள். பெற்றோர்களாகிய நாங்கள் நமது பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய பரிசு என்ன? வீடு அல்ல, வாழ்வாதாரம் அல்ல, சொத்து செல்வம் அல்ல. மிகப்பெரிய பரிசு நல்ல பண்பாடுகள் தான், நல்ல ஒழுக்கங்கள் தான். அவர்கள் நல்ல நேர்மையானவர்களாக, நீதியானவர்களாக, எவருக்கும் அநியாயம் இழைக்காதவர்களாக, பண்பாட்டின் உறைவிடங்களாக, குணத்தின் குன்றுகளாக அவர்கள் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். மௌலானா அபுல் ஹசன் அலி நதவி ரஹ்மத்துல்லாஹ் 1980 ஆரம்பத்திலே இந்த நாட்டுக்கு வந்த போது அவர்கள் சொன்னார்கள், இலங்கை போன்ற முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழ்கிற ஒரு நாட்டிலே தவ்வாவுக்கான எல்லா வாயில்களும் மூடப்பட்டாலும் ஒரு வாயில் என்றும் திறந்திருக்கும். அந்த வாயிலை யாராலும் எவராலும் மூட முடியாது. அதுதான் பாபுல் அஹ்லாக், பண்பாடுகள் என்ற வாயில். நாம் வாயால் இஸ்லாத்தின் செய்தியை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முன்மாதிரியான முஸ்லிமாக வாழ்ந்தால், முஸ்லிம் ஆசிரியர், முஸ்லிம் மருத்துவர், முஸ்லிம் வர்த்தகர், முஸ்லிம் துறைசார் நிபுணர், அவர்கள் பண்பாடானவர்கள், ஒழுக்கம் உள்ளவர்கள், நேர்மையானவர்கள், நீதியானவர்கள். அவர்கள் ஒரு நாளும் ஏமாற்ற மாட்டார்கள், மோசடி செய்ய மாட்டார்கள், துரோகம் செய்ய மாட்டார்கள், பிங்கதவால் எதையும் சாதிக்க முயற்சிக்க மாட்டார்கள். எப்போதும் அவர்கள்
நேர்பாதையில் தான் செல்வார்கள் என்ற இந்த ஒரு கல்ச்சர் இருந்தாலே போதும், வேறு எதுவும் அவசியமற்றது. தவாவுடைய எல்லா வயல்களும் மூடப்பட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர்கள் அன்று சொன்னது இவ்வளவு பெரிய உண்மை என்பதை நாம் நினைத்துதான். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நமது குழந்தைகளுக்கு, நமது பிள்ளைகளுக்கு, நமது யங் ஜெனரேஷனுக்கு, நமது இளைஞர்களுக்கு, யுவதிகளுக்கு ஆழமான இறை நம்பிக்கையை கொடுப்பது போல உயர்ந்த பண்பாடுகளை விதைக்க வேண்டும். அதற்குரிய தலங்களாக, இடங்களாக மஸ்ஜிதுகள், இத்தகைய மிம்பர் மேடைகள் உட்பட அனைத்தும் பயன்படுத்தப்பட வேண்டும். திட்டமிட்ட அடிப்படையில் இவை முன்னெடுக்கப்பட வேண்டும். ஒரு ஆழமான பாடத்திட்டத்துக்கூடாக, சிலபஸுக்கூடாக, கரிக்குலத்துக்கூடாக இந்த விஷயங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும். நமது பிள்ளைகளுக்கு ஆழமான அறிவும் புகட்டப்பட வேண்டும். அவர்கள் நாலேஜபிளானவர்களாக வர வேண்டும். நமது சமுதாயம் ஒரு நாலேஜ் பேஸ்ட் கம்யூனிட்டியாக வர வேண்டும். படித்த சமூகமாக வர வேண்டும். நாம் வாழுகிற யுகம் அப்படிப்பட்ட யுகம் தான். இந்த யுகத்தை நாலேஜ் பேஸ்ட் ஈரான்னு சொல்வார்கள். இன்று ஜான் பவான்கன் நாலேஜ் ஒர்க்கர்ஸ். இன்று இருக்கிற ப்ராப்பர்ட்டியில மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி தான். அறிவுதான் எல்லாம். எனவே நமது பிள்ளைகளுக்கு நாம் வங்கியில் பணத்தை சேமித்து வைப்பதை விட, சொத்து சுகங்களை வாங்கி வைப்பதை விட, அவர்களுக்கு நல்ல எடுகேஷனை, நல்ல நாலேஜை, ஆழமான அறிவை, கல்வியை புகட்ட வேண்டும். இது நமக்குள்ள கடமை. பிள்ளைகள் டெஸ்ட் என்ற வகையில், ட்ரையல் என்ற வகையில் நமக்குள்ள கடமைகளை சொல்லிக் கொண்டு போகிறது. ஈமானை கொடுப்பது, நல்ல பண்பாடுகளை வளர்ப்பது, அவர்களுக்கு நல்ல கல்வியை ஊட்டுவது, உச்ச நிலையில் அவர்கள் கற்றவர்களாக வர வேண்டும். இந்த உலகிலே மிகப்பெரிய சக்தி கல்விதான், எஜுகேஷன் தான், நாலேஜ் தான் என்ற உண்மையை நாம் ஆழமாக புரிய வேண்டும். இது பெண்ணாம்பெரிய ஒரு தலைப்பு. அதை உங்களுக்கு நான் விளக்க வேண்டிய தேவை இருக்காது. இவற்றோடு நமது பிள்ளைகள் பால் நமக்குள்ள பெரிய ஒரு பொறுப்பு, கடமை என்னவென்றால், அவர்களுடைய உள ரீதியான பிரச்சனைகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றுக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும். பிள்ளைகள் சிறுபிராயத்தில் இருக்கின்ற போதே அவர்களுக்கு ஏதாவது உள ரீதியான பிரச்சனைகள் உண்டா, சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் உண்டா என்பது ஆரம்பத்திலேயே அடையாளம் காணப்பட்டு அவற்றுக்கான சரியான சிகிச்சை வழங்கப்பட வேண்டும். சில பிள்ளைகள் இயல்பிலேயே கூச்ச சுபாவம் உள்ளவர்களாக இருப்பார்கள், முன்கோபிகளாக இருப்பார்கள், பயந்த சுபாவம் உள்ளவர்களாக இருப்பார்கள். இவையெல்லாம் சரியாக பார்க்கப்படாத போது காலப்போக்கிலே அது அவர்களுக்கு உளவியல் பிரச்சனையாக மாறும். அவருடைய உள்ளமும் போஷித்து வளர்க்கப்பட வேண்டும். அடுத்ததாக அவருடைய உடல் போஷித்து வளர்க்கப்படும். அவருடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கின்ற எந்த ஒரு விஷயத்திலும் அவர்கள் ஈடுபடாத வண்ணம் வெளிப்படுத்தப்பட வேண்டும். இன்று அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை, நமது இளம் தலை முறையினர் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய எவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த ஹேண்ட்போன், இது எவ்வளவு பெரிய டேமேஜை ஏற்படுத்துகிறது. ஆன்மீக ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, ஒழுக்க ரீதியாக மாத்திரமல்ல, உடல் ஆரோக்கியத்தை கடுமையாக பாதிக்கிறது. இது பற்றி நான் உங்களுக்கு விளக்க வேண்டிய தேவை இருக்காது. நமது குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தை, உள ஆரோக்கியத்தை, ஆன்மாவை, அறிவை அனைத்தையும் கெடுக்கக்கூடியதாக இது மாறி இருக்கிறது. நமது இளைஞர்களும் யுவதிகளும் இதில் தான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள் யுவதிகள் மாத்திரமல்ல, முதியவர்களும் தான். ஏதோ நமது காலம் முடிந்து கொண்டிருக்கிறது. குறைந்தது இந்த இளைஞர்கள் யுவதிகள் அடுத்த தலைமுறையினர் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த வகையிலே அவர்கள் வழிப்படுத்தப்பட வேண்டிய, நெறிப்படுத்தப்பட வேண்டிய, இவற்றின் ஆபத்துகள் பற்றி அறிவூட்டப்பட வேண்டிய தேவை அவசியம் இருக்கு. இவை அனைத்துக்கும் மேலாக சகோதரர்களே, பெரியோர்களே, நமது இளம் தலை முறையினர் பால், இந்த இளைஞர்கள் யுவதிகள் பால், நமது பிள்ளைகள் பக்கமாக நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு, அவர்களுக்கு சிறுபிராயத்தில் ஈமானை கொடுப்பது, அறிவை கொடுப்பது, பண்பாட்டை கொடுப்பது, ஏனைய விஷயங்களை பார்ப்பது, உடலை பார்ப்பது, உடல் ஆரோக்கியத்தை பார்ப்பது, ஒரு பக்கமாக அவருடைய உள ஆரோக்கியத்தை பார்ப்பது, இவற்றுக்கு அப்பால் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. அதுதான் அந்த பிள்ளைகளுக்கு சரியான வாழ்க்கை துணை அமைத்துக் கொடுப்பது, சரியான லைஃப் பார்ட்னரை சரியாக தெரிவு செய்து அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொடுக்கிற மிகப்பெரிய பொறுப்பும் பெற்றோருக்கு இருக்கிறது. 18 வயசோட பொறுப்பு முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிற ஆகாது. சரியான வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்போம். ஆண் பிள்ளைக்கு பொருத்தமான வாழ்க்கை துணை, பெண் பிள்ளைக்கு பொருத்தமான வாழ்க்கை துணையை அமைத்து கொடுக்கிற கடப்பாடு நமக்கு இருக்கிறது. இங்கு தவறுவிட்டாலும் நாளை மறுமையிலே நாம் விசாரிக்கப்படுவோம். இந்த சோதனையில் நாம் தோல்வி அடைந்தவர்களாக மாறுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவையான அற்புதமான வழிகாட்டலை தந்திருக்கிறார்கள். துரதிர்ஷ்டவசமாக கவலைக்குரிய விஷயம், இன்று இந்த வாழ்க்கை துணை தெரிவில் நமது பெண் பிள்ளைக்கான
மாப்பிள்ளையை தெரிவு செய்வது, நமது ஆண் பிள்ளைக்கான அந்த பொண்ணை தெரிவு செய்வதில் நமது கிரைட்டீரியா என்ன, நமது முன்னுரிமைகள் பிரியாரிட்டிஸ் என்ன, நாம் பார்க்கக்கூடிய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் யாவை என்று பார்த்தால் மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக விளக்கம் தருகிறார். துன்கஹுல் மர்அத்து லிஅர்பா, 4 விஷயங்களுக்காக ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பார்கள். லிமாலிஹா, அவரிடம் இருக்கிற பொருட்செல்வத்துக்காக, வெல்த். வலி ஜமாலிஹா, அவருடைய அழகுக்காக. வலி ஹசபிஹா வலி நசபிஹா, அவருடைய குடும்ப குல பெருமைக்காக, பின்னணிக்காக எல்லாம் திருமணம் முடிப்பார்கள். ஒரு ஆண் பிள்ளையா இருக்கலாம், பெண் பிள்ளையா இருக்கலாம். அழகை பார்க்கலாம், பொருளை பார்க்கலாம், பொருளாதார வசதியை பார்க்கலாம், தடை இல்லை. குல குடும்ப பின்னணியை கௌரவத்தை பார்க்கலாம், பிழை இல்லை. நபி அவர்கள் அவற்றை பிழை என்று சொல்லவில்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு 0வை கொடுக்கலாம். பொருளாதாரத்துக்கு ஒரு 0, 2வது அழகுக்கு மற்றொரு 0, குடும்ப குல பின்னணிக்கு இன்னொரு 0, மற்றொன்று இருந்தால் அதற்கும் ஒரு 0. 4 0க்கள். இந்த 0க்கள் 5ஆக 6ஆக 7ஆக 8ஆக மாறினாலும் 0 தான். எந்த பெருமானமும் இல்லை. நபி அவர்கள் கடைசியா சொன்னார்கள், ஃபதுஃபர் பிதாத்தி தீன், இவையெல்லாம் இருக்குது, இருக்கட்டும், கவனத்தில் கொள்ளப்படலாம், கொள்ளுங்கள். ஆனால் ஈமான் உள்ள, இறையச்சம் உள்ள, தீன் உள்ள, ஒழுக்கம் உள்ள, பண்பாடு உள்ள, அல்லாஹ்வை அஞ்சி பயப்படக்கூடிய வாழ்க்கை துணையை அடைந்து கொள்ளுங்கள். தரிபத்தியதா இல்லாத போது நீங்கள் பேரழிவுக்கு முகம் கொடுப்பீர்கள், பெரு நஷ்டத்துக்கு முகம் கொடுப்பீர்கள். இந்த கடைசி அம்சம் பார்க்கப்படுகிற போது அந்த 0க்களுக்கு முன்னால் 1 என்ற இலக்கம் விடும், 1 என்ற டிஜிட் விடும். இப்போது இந்த 0க்கள் பெருமதி வாய்ந்தவையாக மாறும். 2 0க்கள் இருந்தால் 100ஆகவும், 3 0க்கள் இருந்தால் 1000ஆகவும், 4 0க்கள் இருந்தால் 10,000ஆகவும், 5 0க்கள் இருந்தால் 1,00,000ஆகும். இப்போது இந்த 0க்கள் பெருமதி மிக்கவையாக மாறுகின்றன. அந்த 1 0க்களுக்கு முன்னால் வந்த பிறகு அதே போல எல்லாம் பார்க்கப்படலாம், எல்லா விஷயங்களையும் பார்க்கலாம். உங்களோட பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கிற நேரம், பொண்ணு பார்க்கிற நேரம். ஆனால் முதல் தர முன்னுரிமையாக எதிர்க்க வேண்டும். பிள்ளையுடைய இறை நம்பிக்கை எப்படி இருக்கிறது, ஆன்மீகம் எப்படி இருக்கிறது, ஸ்பிரிச்சுவாலிட்டி எப்படி இருக்கிறது, ஒழுக்கம் பண்பாடு எப்படி இருக்கிறது, மோரலி எப்படியா, எத்திக்கலி அவர் எப்படி, அதுக்கு பிறகுதான் ஏனைய அம்சங்கள் கவனித்துக் கொள்ளும். அப்போது அந்த 0க்களுக்கு பெருமானம் உருவாகிவிடும். மிக எளிமையாக சொன்ன இந்த விஷயம் எனக்கும் உங்களுக்கும் புரிந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நீண்ட விளக்கம் சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் இது அல்ல. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையினால் நம் சமூகத்திலே நல்ல ஒரு விழிப்புணர்வு இருக்கத்தான் செய்கிறது. அதன் விளைவாக தான் இப்போது நிக்காஹ் மஜ்லிஸை கூட பள்ளிவாசல்களிலே கடந்த சில தசாப்த காலமாக நடத்தி வருகிறார்கள். ஆனா நிக்காஹ் மஜ்லிஸை பள்ளியில் வைத்துவிட்டு அதுக்கு பிறகு இன்னும் எத்தனையோ வகையான மஜ்லிஸ்கள் நடக்கும். அந்த மஜ்லிஸ்கள் எங்கு நடக்கிறது, எப்படி நடக்குது, அங்கு எந்த அளவு தூரம் வீண்விரயம் நடக்குது, ஆடம்பர மோகத்தை பிரதிபலிக்கும் வகையில் அவை அமைந்திருக்கின்றன என்பது மிகப்பெரிய கேள்வி. குறிப்பாக நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தற்போதைய சூழ்நிலை, நமது நாடு சந்தித்திருக்கிற இந்த சூழ்நிலையில், நாட்டு மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த கஷ்டமான சூழ்நிலையில் உண்மையில் மிக மிக பேணுதலாக அடக்கமாக நடந்து கொள்ள வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. குறிப்பாக நமது வைபவங்களை மிக மிக எளிமையாக நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது மார்க்கம் வேண்டியிருக்கின்ற கடமை, இந்த காலம் நம்மிடம் வேண்டியிருக்கின்ற கடமை என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களது கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். இடைய மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, நாடு ஒரு சோதனைக்கு முகம் கொடுத்திருப்பது போல வீடுகளும் சோதனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கின்றன. நானும் நீங்களும் சோதனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறோம். நிக்காஹ் என்பதும் ஒரு சோதனை தான். மணமகனுக்கும் ஒரு சோதனை, மணமகளுக்கும் ஒரு சோதனை. அந்த சோதனையில் வெல்ல வேண்டும் என்றால், அந்த சோதனையிலே சாதனை படைக்க வேண்டும் என்றால் மார்க்க வரம்புகள், வரையறைகள் பேணப்பட வேண்டும். பேணப்பட்டு நமது குடும்ப வாழ்க்கை அமைகிற போது நிச்சயமாக இந்த சோதனை நமக்கு மிகப்பெரிய அருளாக மாறும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வகையிலே இன்றைய இந்த நிக்காஹ் மஜ்லிஸ் கூடாக இணையக்கூடிய புது மன தம்பதிகளுக்கு பரக்கத் செய்வானாக, ரஹ்மத் செய்வானாக. அவருக்கு மத்தியிலே இறுக்கத்தையும் நெருக்கத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி அருள் புரிவானாக. அவர்கள் மூலமாக நல்ல ஒரு பரம்பரை அல்லாஹ் வீட்டுக்கும் சமூகத்துக்கும் நாட்டுக்கும் உலகத்துக்கும் தந்து அருள் புரிவானாக.
بارك الله لهما وبارك عليهما وجمع بينهما في خير، واخر دعوانا الحمد لله رب العالمين.